ஹலோ மக்களே, வைரலான ப்ராடக்ட் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் க்ளவ். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா ரீல்ஸில் வந்து பாத் க்ளவ் வந்து மாட்டிட்டு கையில் எப்படி பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து பிளாக்காக வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். நான் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன் நான். பெயிண்ட் ஸ்மெல் அடிக்குது ஆக்சுவலி. ஸோ உள்ளே வேறு எதுவுமே இல்லை, க்ளவ் மட்டும்தான் இருக்குது. காஷன் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதை படிச்சுடுவோம். நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாக்கு துணி மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் எலாஸ்டிக் இருக்குது நம்ம கையை வந்து பண்ணிக்கிறதுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸு, பிரேக் அவுட் ஏரியா இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம க்ரீம், மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே போடவே இல்லை. 100% வந்து நேச்சுரல் தான் போட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ ட்ரை திஸ். ஸோ இந்த பிளாக் க்ளவ் வைரல் ப்ராடக்ட் நம்ம கை வச்சு சொரிஞ்சால் எப்படி இருக்கும் எஃபெக்ட், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ஒயிட்டாக தான் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நம்ம கை வச்சு நார்மலாக சொரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். இரிட்டேஷன், சின்ன மைல்டு இரிட்டேஷன் இருக்குது. நீங்கள் வைரல் வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து பிளாக்காலாம் எதுவும் வரல. பட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த நம்மளோட க்ளவுஸ் வந்து அங்கங்கே ஒயிட்டாக இருக்குது. ஸோ அண்ட் எனக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே ஒரு பொறியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இந்த கையும் பார்க்கும்போது இப்போ இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எஸ், ஸோ இதுவும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ராடக்ட் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைம் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த கையில் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதே பிளேஸ் தான் நான் க்ளவுஸ் மாற்றி யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ஒயிட் லேயர். இது வந்து நான் மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடவே இல்லை ஆக்சுவலி கைக்கு. ஸோ ஃபுல்லாக ஒயிட்டாக வந்திருக்கு. இங்கே ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மைல்டாக ஒரு சாஃப்ட்னஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நான் இதை வந்து காலுக்கும் ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பிகாஸ் இது வந்து டெட் ஸ்கின்ஸ், பிளாக் ஸ்கின், கம்ப்ளீட் ஸ்கின் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்போக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் தான். வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணுறது வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த பாக்ஸ்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெஷின் வாஷ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்மெண்டேஷன், என்லார்ஜ்டு போர்ஸ் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணலாம் தான். பட் இது வரைக்கும் நான் வந்து யாருமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ஏன்னா இது கொஞ்சம் இப்போ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அந்த ஒரு மைல்டு எரிச்சல் இருக்குது. நம்ம வந்து வேகமாக சொரிஞ்சிட்டோன்னா ஒரு எரிச்சல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது ஸ்டில் டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த மாதிரி வைரல் ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.